ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. மனுஷன் பசி பசி பசின்னு நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு ரோட அலைஞ்சாலும் இவ சோறு போட மாட்டா போல இருக்கே. எங்க ஆத்தா இருக்கிற வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு குறைவே இல்லை. நினைச்ச நேரமெல்லாம் சோத்தை போட்டு சாப்பிடியான்னு கொஞ்சிக்கிட்டு தெரியும். ஆனா நான் சோறு வேணாம் ஒண்ணு வேணான்னு அன்னைக்கு அப்படி பேசின பாவத்துக்கு தான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எடி தோசை ஆச்சா இல்லையாடி? ஏன்டி என் உசுர போட்டு ஆடிக்கிட்டா இருக்குது? வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்கு. சும்மா எதுக்கு நொய்யின்னு கத்திக்கிட்டு கிடக்குற? இடி பசி உயிர் போகுதுடி. ஆமா பசியில் அப்படியே உனக்கு மட்டும்தான் உயிர் போகுது. பாடா படுத்திக்கிட்டு தோசை ஊத்தி எடுக்க வேணாமா? நொய்யின்னு கத்தியே சலிக்கிற. ஆமா, ஒரு தோசை ஊத்த வேண்டியது நீ டேஸ்ட் பாக்குறேன்னு கொஞ்சம் பிச்சு தின்ற வேண்டியது. ரெண்டாவது ஒரு தோசை ஊத்த வேண்டியது, அதுக்கு குழம்பு தொட்டு டேஸ்ட் பாக்குறேன்னு அதையும் தின்னுப்பட வேண்டியது. நீ தின்ன மிச்ச மீதியா தானடி நான் தின்னுக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல எல்லாம் புருஷன் சாப்பிட்ட மிச்ச மீதியை தான் பொண்டாட்டி சாப்பிடுவாங்கன்னு பேரு. இந்த காலத்துல நீங்க சாப்பிட்ட மிச்ச மீதியை தானே நாங்க சாப்பிடுறோம். அதையாவது கொஞ்சம் நேரமா போடக்கூடாதா? உங்க வீட்டுல இருந்து வரும்போது எப்படி வந்த, இப்ப எப்படி இருக்க? அதுக்கு காரணம் என்னது? தீவனம். அந்த தீவனம் எங்க இருந்து வந்துச்சு? நான் போட்டது. எப்படி? நான் போட்டது. அதனாலதான் இப்ப நீ உப்பி போய் கிடக்குற. சரியா? போய் தோசையை ஊத்தி எடுத்துட்டு வா, கருகிற போது. இருடா இரு, இப்ப வாரம் இரு. உனக்கு தோசை ஆச்சா? வந்து தொலைறேன். சாப்பிடு. மனசாட்சி இல்லாத மலைக்குறங்க, உனக்கே கொஞ்சமாவது ஒரு இது வேண்டாம்? என்னடி இது தோசை? என்னடி தோசை? கல் தோசை தான், வேற என்ன தோசை? சரி, நீ ஏன் சொல்லு பாப்பா, இது தோசையாடி? தோசையா? தோசைனா மனுஷன் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்படி காஞ்சி கருவாடா இருக்க கூடாது. கருவாடு கூட ஏதோ ஒரு சேப்புல இருக்குண்டி. இது என்ன சேப்புன்னு கூட தெரியலடி. அந்த அளவுக்கு காணா கோலமா இருக்குது. ஆமா, தோசை ஊத்திக்கிட்டு இருக்கவள சும்மா நொய்யின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன பண்றது? கல்லுல அது காஞ்சிதான் போகும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, அந்த கட்ராவிய விடு. இது கல்லுல காஞ்சுது, அதனால கருவாடா போச்சுன்னு விட்டுரு. இரு ஒரு நிமிஷம். இது என்னதுடி? இது என்னது? தோசை திங்கிற மாதிரி போடுறீன்னா இதுக்குள்ள இருந்து பார்த்தா ஒரு உலகமே தெரியற அளவுக்கு அடி தோசை ஊத்துவ. இது தோசையா இல்ல இது தோசைன்னு கேக்குறேன். அது லைட்டா அடி பிடிச்சிருச்சு, அதனால திருப்பும் போது பிஞ்சிருச்சு. ஏண்டி தோசை ஊத்த தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ தெரியும்ன்ற கணக்குல ஊத்துனா இதெல்லாம் மனுஷன் சாப்பிட்டா விக்கிக்கிட்டு செத்து போயிட மாட்டானா? ஒரு சட்னி எடுத்துட்டு வரல, ஒரு குழம்பு எடுத்து ஊத்தல, ஏற்கனவே இதை சாப்பிட்டாலே செத்துருவேன். இதுல இது ஒண்ணுமே இல்லாம கொண்டு வந்தா ஒரேதான் போய் சேர்றதுக்கு அடி இதெல்லாம். யாரு இன்னைக்கு உனக்கு கட்டம் சரியில்ல, வாயை முடிக்கிட்டு கம்முன்னு போ, அப்புறமேட்டுக்கு வாங்கி கட்டிக்காது. ஆமா இல்லைன்னா மட்டும் நீங்க அப்படியே சுட்டு கிழிச்சு தள்ளிடுவீங்க. தோசை ஊத்துட்டீங்கன்னா பிஞ்சு 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 பிஞ்சு. ரோட்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்க கூட இதை பார்த்தா கூட வாங்க மாட்டாங்கடி. அதை விடு, இந்த ரோட்ல தெரியுது பார்த்தீங்களா நாய், அதுங்க கூட இப்படி போட்டீங்கன்னா சாப்பிடாதுங்க. பசி பசின்னு கத்திக்கிட்டு கிடக்குறானே இந்த மனுஷன். சரின்னு தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்ததுக்கு நீ என் தோசையை இம்பிட்டு இலக்காரம் பேச்சு பேசுறியா? வாரம் இரு உனக்கு. தோசை ஏடி பிஞ்சு இருக்குன்னு கேட்டா, தோசை என்ன அப்படியே திங்க போற? பிச்சு பிச்சு தானே திங்க போற. அதனாலதான் நானே பிச்சு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுவா. எல்லாம் நான் வாங்கி வந்த வரம் அப்படி. உன்னை சொல்லி குத்தமில்லை, என்னை சொல்லி குத்தமில்லை, கான் செஞ்ச கோலமடி, கடவுள் செஞ்ச குத்தமடி, கடவுள் செஞ்ச குத்தமடி. இதுதான் சம்மந்தி வீடு. அக்கா இதான் சொன்னுச்சு. பரவாயில்ல, நம்ம அளவுக்கு இல்லைனாலும் வீடு ரொம்ப சின்ன வீடு தான். இவங்க நமக்கு அடங்கிதான் போய் ஆகணும். காலையில எந்திரிச்சோன்னே 3 வட்டில முழுசா முழுங்குன. அது போக கொஞ்சோண்டு இடம் காலியா கிடக்குது. ஏதாவது செஞ்சு கொடுன்னா வீட்டுல ஒண்ணு இல்லைன்னதுக்கு ஃப்ரிட்ஜில் கிடக்கிற 2 தோசை மாவு பாக்கெட்டு தான் கிடக்குன்னு சொன்னதுக்கு அதையாவது ஊற்றி கொடுறீன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஆசைப்பட்டு கேட்டியன்னு 2 தோசையை ஊற்றி கொடுப்போன்னு ஊற்றி கொடுத்தா வாயை மூடிட்டு தின்னமான இல்லாமல் அது சொட்டை அது கொட்டைன்னு சொல்லிக்கிட்டு இதில் வேற எங்கள் அம்மா எனக்கு கஞ்சி ஊற்றுமா, உங்கள் அம்மா உனக்கு கஞ்சி ஊற்றும், பொண்டாட்டி இப்போ நான் உனக்கு பால் ஊற்ற போகிறேன். நெய்ய அம்மா நம்ம கீழே குமிஞ்சிட்டோம். இந்த சத்தம் எங்க இருந்து வருது?
ஐயோ, பொண்ணு கொடுக்கறேன்னு இருந்த சம்மந்தி மண்டையவே பொழந்துட்டாளா? ஆத்தாடி ஆத்தா. ஐயோ சம்மந்தி சம்மந்தி, எப்ப நீங்க உள்ள வந்தீங்க? ஐயோ ஐயோ, உங்களை பாப்போன்னு தான் வந்தேன். ஐயோ அம்மா. என்ன சம்மந்தி, காயங்கீது எதுவும் பெருசாகி போச்சா? தூக்கிட்டு போடி முதல்ல. சரியா சரி. ஏன் சம்மந்தி வர்றதா வரீங்க, உள்ள வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது வந்திருக்கலாம்ல, அதுக்கு ஏத்தாப்புல இருந்திருப்போம். என்ன சம்மந்தி, உங்க வீட்டுல இப்படி தோசைக்கல்லாம் பறக்கும்னு சொல்லவே இல்லை. தோசைக்கல்லு மட்டும் இல்ல, வேற எல்லா கல்லுமே இங்க பறக்கும். என்ன, நான் தப்பிச்சிட்டேன், நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க 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 வந்து உட்காருங்க. ஆயுது ரொம்ப அதிகமாயிடுச்சுங்களா? ஆஸ்பத்திரி எதுவும் போயிட்டு வருவோமா? இல்ல இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் சம்மந்தி வந்திருக்காரு பாரு, சீக்கிரம் காப்பி தண்ணியை போடு. ஐயோ சம்மந்தி, அதெல்லாம் வேணாங்க. ஏற்கனவே அவங்க போட மண்டை ஒரு பக்கம் பின்னுன்னு தெரிச்சு போச்சு. இதுக்கப்புறம் வேற ஒன்னும் வேண்டாம். சம்மந்தி தப்பா எடுத்துக்காதீங்க சம்மந்தி. இல்லைங்க சம்மந்தி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சொல்லுங்க சம்மந்தி, என்ன விஷயங்க? அன்னைக்கு பொண்ணு வந்து பாத்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் எந்த தகவலையும் காணோம். என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு மேற்கொண்டு எதுவும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் சரி என்ன சங்கதின்னு கேட்டு விசாரிச்சுட்டு போவோன்னு வந்தேன். பொண்ணை பெத்தவங்க நீங்க தான் பார்த்து முடிவு பண்ணணும். ஏன்னா இப்ப விக்கிற விலைவாசிக்கு நம்ம கல்யாணம் பண்றதுன்றதே பெரிய குதிரை கொம்பா இருக்கு. இதுல நாங்க ஏதாவது ஒரு தேதியை சொல்ல அது உங்களுக்கு தோதுபடாம போக அதெல்லாம் பெரிய சிரமம் இல்லைங்களா? உங்களுக்கு எப்ப என்னன்னு தேதின்னு சொல்லுங்க, அதுக்கு ஏத்தாப்புல பார்த்து பண்ணிப்போம். சரிங்க சம்மந்தி, அப்ப நீங்க சொல்ற மாதிரியே நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் சீக்கிரமா பண்றதுதான் நல்லது. ஏன்னா நம்ம தான் வந்துட்டு சுலோவா இருக்கும், ஆனா மாப்பிள்ளையும் பொண்ணும் தினந்தோறும் வெளியில மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மீட் பண்றது அது இதுன்னு. அதான் சரி நம்மளே காலகாலத்துல எல்லாத்தையும் சீக்கிரம் ஒரு இதை பண்ணிடலான்னு தான் முடிவு பண்ணியாச்சு. என்ன சொல்றீங்க? பாத்தியாடி உன் மகனை, நீ கோடு போட்டா உன் பையன் தாண்ட மாட்டான்னு கடைசியில வாரு தாவி குதிச்சு போய் அவங்க வீட்டுல போய் புள்ளைய வாக்குற அளவுக்கு ஆகி போச்சு. கம்முன்னு அங்க பேசு, இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காம. சரிங்க சம்மந்தி, அப்ப இந்த வாரத்திலே நிச்சயம் பண்ணிட வேண்டிதான். சரிங்க சரி. அப்புறம் அக்கா எல்லாமே சொன்னாங்க தானே? அதெல்லாம் அம்மா எல்லாமே சொல்லிட்டாங்க. யோ என்னையா, அவங்க அக்கா ஏதோ சொன்னுச்சேன்றாங்க, என்னதியாது? கல்யாணத்தை பெருசா பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களாம், அத சொன்னுச்சு அக்கா. அததான் நான் சரின்னு. யாரு காசு வாங்கினதா நீ வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிருக்கேன், அதுக்கு முன்ன வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா உனக்கு? என்னது? கட்டின புருஷன் இழிச்ச வாயினா இருந்தா கணக்கு வழக்கு கேட்கறல்ல. 10 ரூபானால அதுக்கு எதுக்கு செலவு பண்ணீங்க, இதுக்கு எதுக்கு செலவு பண்ணீங்கன்னு கேட்டு வாங்கி வைக்கிறல்ல. அப்படி வாங்குற காசை ஒழுங்கா வச்சிருக்கணுமா இல்லையா? இப்படி ஊதாரி கணக்கா புருஷன் தான் செலவு பண்றான், சரி பொண்டாட்டி கொடுத்தா அவ பாதுகாப்பா வச்சு ஏதோ குடும்பத்தை செலவுக்கு பாப்பான்னு பார்த்தா இப்படி தான பிரபு கணக்கா நீ பாட்டுக்கு தானம் பண்ணிட்டு நின்று இருக்க. இனி அந்த காசை வாங்க முடியுமா? 1 ரூபாயா 2 ரூபாயா? 10,000 ரூபாவா? 10,000 ரூபாவா? நீ வருமா? வருமா சொல்லு. ஆமா ஆமா, இத உன்னை சொல்லிக்க. இனி அவ்வளவுதான், இனி அந்த காசையும் வாங்க முடியாது. வர்றவன் போறவனுக்குலாம் 500 1000 கொடுத்த, நீ இதுதான் ஜாக்குன்னு சொல்லி அவ 10,000 வாங்கிட்டு போயிட்டா. இனி அவ்வளவுதான், இனி காசெல்லாம் வாங்க முடியாது, போச்சு அவ்வளவுதான். ஆமா, எனக்கு தெரிஞ்சா கொடுத்த, எனக்கு தெரியாம தானே கொடுத்த, அதே மாதிரி வாங்கு. வீட்டுல புருஷன் இல்லாத நேரத்துல யாராவது ஒருத்தர் காசு கேட்டா கொடுக்க கூடாது. இஷ்டத்துக்கு காசை கொடுத்துட்ட, இப்ப என்னன்னு போய் நான் வாங்குறது, என்னன்னு போய் கேக்குறது? இனிமே காசுல கைய வை. இனிமே 10 ரூபா கூட உனக்கு கிடைக்காது. தேவைன்னா நான் வாங்கிட்டு வந்து போறதுல ஆக்கு, இல்லையா எல்லாம் பட்னியா கிடப்போம். காசு எடுத்துக்கிட்டு தானம் பண்ணிக்கிட்டு தெரியுற. இரு பாத்துக்கிற இரு. இந்த காலத்துல யாருக்குமே நல்லதே நினைக்க கூடாது போல இருக்கு. நல்லதே நினைச்சது
இந்த பிள்ளைகளுக்கு 100 வாட்டி சொல்லிட்டேன். துண்டை துவட்டுனா வெளியே வெயில காயப்படும், உள்ள போடாத, அவிச்ச நாத்த அடிக்கும், மழை வேற வந்துகிட்டு கிடக்குது, நாரிட்டு கிடக்குன்னு சொன்னா கேட்டே தொலைய மாட்டேங்குதே. இந்த பிள்ளைங்க வச்சுக்கிட்டு என்னால பெரும் ரோதனையா இருக்கு. இதை போடுறதுக்கு ஒருத்தர், எடுத்து வெளியே போட்டா அங்கிருந்து எடுத்துட்டு வரதுக்கு ஒருத்தர், மடிச்சு வைக்க ஒருத்தர்னு இந்த வீட்டுல மொத்த வேலையை நானே தான் செஞ்சுக்கிட்டு கிடக்கணும். இன்னைக்கு வரட்டு வச்சு 4 சாத்து சாத்துனதான் சரிப்பட்டு வரும். எத்தனை தடவை சொல்றது? ஒரு பிள்ளைக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும், 100 வாட்டியா சொல்லுவாங்க. என்னம்மா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. இல்லம்மா, இந்த சீதா காலையில தலைக்கு ஊத்துனா துண்டை துவட்டு அப்படியே போட்டுட்டா பாருங்க. அதான் வெளியே எடுத்து போட்டு 100 வாட்டி சொன்னாலும் மறந்து போயிடுறா. அதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்கனாலே அப்படித்தாம்மா. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தான் இந்த செல்லம் அதெல்லாம். போற வீட்டுல எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. ஆமாம்மா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களா பிறந்துட்டா நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தான் எந்த செல்வாக்கா இருந்தாலும். போற வீட்டுல ஒவ்வொன்றுக்கும் மாமியார் கிட்ட திட்டு வாங்கணும், பேச்சு வாங்கணும், ஏச்சு வாங்கணும். சரிம்மா, சாப்பாடு வச்சுட்டேன், குழம்பு வச்சுட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டு என்ன பண்றா ஏது பண்றான்னு போய் நான் செல்வியை பார்த்துட்டு வந்துட்டுமா? இல்லம்மா, சாப்பாடுலாம் ஆயிடுச்சுல, சாப்பிட்டுட்டே போயிட்டு வருவீங்க. இல்லம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அவ வேற வருத்தத்துல போனா, சாப்பாடு எதாவது ஆக்கியிருக்காளா என்னன்னு தெரியல. சாப்பாடு போட்டு தரேன், போகும்போது எடுத்துட்டு போங்க. இருக்கட்டுமா, பிள்ளைங்க பசியோட வருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அது ஒரு ஒலை தானே, ஒரு நிமிஷத்துல ஆயிடும். சரிம்மா, அப்ப கொஞ்சோண்டு போட்டு கொடு, போய் கொடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா, இருங்க போட்டு தரேன்.